ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்பார் தமக்கு. அரண்நாமமாயிரத்தில் மிருகாலயாய நமஹா அப்படின்னு சிவபெருமான் மான கையில் அடக்கி வச்சுருக்கார். அப்படிங்கிறதுக்கு தத்துவமாக மனிதனோட மனதெல்லாம் துள்ளி ஓடுற மான் மாதிரி அலைஞ்சுட்டே இருக்குது. அந்த அலையிற மனசை அடக்கி பிடிச்சி வச்சுருக்கார். அப்படி ஒரு ஞான நிலை அப்படிங்கிறத தான் சொல்லித்து அடுத்த 478வது திருநாமம் ஓம் லம்பனாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, பலவிதமான பிரம்மாண்டங்கள் இருக்குது. அது அத்தனையும் அவரோட உடலில் தொங்கறதான். அநேக பிரம்மாண்டங்கள் தன்னோட உடம்பில் தொங்கும்படி இருக்கிறதுனால இவர் லம்பனாய நமஹா அப்படின்னு சொல்கிறது. அது எப்படி அப்படின்னா, அதுக்கு உதாரணம் சொல்லப்படுது. ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் நிறையா கிளை, இந்த கிளைகளில் நிறைய பழங்கள், அது அத்தனையும் காயோ பழமோ காய்ச்சி தொங்கிறது இல்லையா. ஒரு மரம்தான், ஆனால் இத்தனையும் தாங்கின்னு இருக்கு. அதை போல தான் பரம்பொருளான இவர் ஒத்தரே அண்டச்சராச்சரங்களையும் அத்தனை லோகங்களையும் தாங்கின்னு இருக்கார். அதனால தான் லம்பனாய நமஹா அப்படின்னு இருக்கு. அடுத்த 479வது திருநாமம் ஓம் லம்பிதோஷ்டாய நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா லம்பித ஓஷ்டம் அப்படின்னாக்க உதடு. அந்த உதடு எப்படி இருக்குன்னு, பெரிய தொங்கர உதடாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு முன்னாலேயே நாமங்களில் சொல்லியிருக்கு. அவர் பிருகதீஸ்வரர் பெருவுடையாராக இருக்கிறதுனால, பரம்பொருளாக இருக்கிறதுனால அவர்கிட்ட எல்லாமே அவரோட அவயங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லித்து இல்லையா. அதோட தொடர்ச்சியாக தான் இன்னும் பின்னாலேயும் வரப்போகிறது. ஏன் அப்படி பெரிய தொங்கர உதடாக இருக்குது அப்படின்னா, பிரளய காலத்தில் எல்லாத்தையும் அவர் முழுங்கிறதா சொல்கிறது இல்லையா. அப்படின்னா அது அத்தனையும் உள்ளுக்குள்ளே விழுங்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற உதர் இருக்குது. அதனால் லம்பிதோஷ்டாய நமஹா அப்படின்னு இருக்குது. அடுத்த 480வது திருநாமம் ஓம் மகாமாயாய நமஹா அப்படின்னு இருக்குது. மகாமாயை மாயை அப்படின்னாலே அந்த பெரிய மாயையோட வடிவமாக இருக்கார், மகாமாயனாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாயை அப்படின்னா அதை யாராலேன்னு புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. பிரம்மா முதலான தேவர்களாலையும் அறிய முடியாத மாயை வடிவானவர் அப்படின்னு. பத்ராஜல ராமதாஸ் அப்படிங்கிற மகான் அவரோட சாகித்யத்தில் சொல்கிறார், ஏமைய ராம பிரம்மேந்திராதுலகு நீ மாயை தெளிய வசமா. உன்னோட அந்த மாயையை, உன்னோட மாய லீலையை, விளையாட்ட யாராக இருக்கட்டும், பிரம்மாவாக இருக்கட்டும், இந்திரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களாலேயே முடியல அப்படின்னா, உன்னோட மாயை முழுக்க உன்னோட தத்துவத்தை அறிஞ்சிக்க முடியல அப்படின்னா சாதாரண மனுஷர்களால் முடியுமா? அதனால் பெரிய மகா மாய வடிவமாக இருக்கார். அந்த மாயையும் வெல்றவரும் இவராகவே இருக்கார். அதுதான் அங்கே வேடிக்கை. அந்த மாய வடிவமாகவும் இருந்து அந்த மாயையை வெல்லக்கூடியவராகவும் இருக்கார். அப்படிங்கிறதுக்கு திருவிளையாடல் புராணத்தில் 29வது திருவிளையாடல் மாய பசுவை வதைத்த படலம் அப்படின்னே ஒரு விளையாடல். அனந்தகுண பாண்டியன் அப்படின்னு பாண்டிய ராஜா இருந்தார். அந்த பாண்டியர்களுக்கே உடையத்தான சிவபக்தி, சோமசுந்தர பெருமான்ட்ட அளவில்லாத பக்தியோடு இருந்தார். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. அது மாதிரி என்ன ஆயிடுத்து, மதுரை மாநகரம் பாண்டி நாடே சிவபக்தியில் தழைச்சிருந்தது. அப்படி இருக்கிறதே இதை பார்த்தார் சமணர்கள். இது என்ன மன்னனால் இப்படி, ராஜாவால் இந்த நாடே இப்படி சைவமாக மாறி இருக்கே, ஒரே சிவபக்தி மலிஞ்சிருக்கே அப்படிங்கிறதுனால இதை ஏதானும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் இவருக்கு முன்னால் இருந்த அனந்தகுண பாண்டியனுக்கு முன்னால் இருந்த அப்பா காலத்துலேருந்தே பலவிதமான ஆபிச்சாரெலாம் பண்ணியிருந்தான்னு பார்த்துருக்கோம் முன்னாலேயே. அப்போ என்ன பண்ணினா, பெரிய வேள்வி பண்ணி அதுலேருந்து மந்திர சக்தியினால் பெரிய யானையை ஏவி மதுரை மாநகரத்தை அழிக்க சொன்னால், அந்த யானையை சோமசுந்தர பெருமான் எப்படி வதைச்சார் அப்படின்னு பார்த்தோம். அதேமாரி பெரிய நாகம் வதைத்த படலம் அப்படின்னு பெரிய நாகம், கொடிய நாகத்தை விட அந்த நாகத்தையும் எப்படி
வதச்சார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சமணர்கள் பார்த்தா யானையை ஏவினோம், அதை வதம் பண்ணிட்டா. பாம்பு ஏவினோம், பாம்பையும் கொன்னுட்டா. அதனால் இப்போ அடுத்தது அவர்களால் கொல்ல முடியாத ஏதானும் ஒன்றை ஏவணும் அப்படின்ட்டு என்ன பண்ணினா, எப்படி எதை ஏவலாம் அப்படிங்கிறது, பசுவை ஏவலாம். ஒரு கோரமான பசு, அதை மாந்திரிகத்தினால யாகத்தினால வளர்த்து அதை ஏவலாம் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு கோமாதா கோமாதான்னு பசுவதை அப்படிங்கிறது மகா பெரிய பாவமாக சொல்லியிருக்கு. காரணம் என்னன்னர், நம்ம குடிக்கிற தாய்ப்பால் கூட கொஞ்ச நாளைக்கு தான் குடிக்கிறோம். ஆனால் கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும், ஏன் செத்ததுக்கு அப்புறம் பின்னால் பால் தெளிக்கிறதுக்கு கூட இந்த பசும்பால் தான் வேண்டியிருக்கு. அப்படின்னா மனித வாழ்க்கைக்கு அந்த பசுமாடு, அந்த பசும்பால் அப்படிங்கிறது ஆயுசு முழுக்கலும் இருக்கிறதுனால தாயை விட உயர்ந்ததாக சொல்லியிருக்கு. பெத்த தாயை விட நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அம்மா மட்டும் இல்லையா, இந்த உடம்பை கொடுத்தது பெற்ற தாய். நமக்கு பால் கொடுத்து வளர்க்குறது கோமாதா. நாம் தாயார் மடியில் தான், தாயார்கிட்ட தான் பால் குடிக்கிறோம், அன்னையிட்ட தான் மடியில் தான் உறங்குறோம். அதை மாதிரி இந்த பசு நமக்கு பால் கொடுக்கறது இந்த பூமாதா. அந்த பூமியில் தானே மடியில் படுத்துன்னு இருக்கோம், நாம் எல்லோரும் கிடக்கும், வாழறதே அங்கே தானே. அதனால் இந்த கோமாதா, பூமாதா, பெத்த தாய், இது எல்லாத்தையும் நமக்கு அருளக்கூடிய ஜெகன்மாதா அப்படிங்கிற பராசக்தி. இத்தனையும் நமக்கு தன் அன்னையாக சொல்லியிருக்கு இல்லையா. அதனால் இந்த கோமாதா பசுவாக இருந்தால் இவர்கள் கொல்ல மாட்டா, வதம் பண்ண மாட்டா. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், மாய பசுவை ஏவினா அது மதுரை மாநகரத்தில் சீரிண்டு அப்படி வருது. அப்போ உடனே ராஜா பார்த்தார் அனந்தகுண பாண்டியன். மதுரையில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே சோமசுந்தர பெருமான்கிட்ட வேண்டுறா, எல்லா இடத்துலையும் நீ தான் காப்பாற்றிருக்க, இதுக்கு ஆபத்து வரத்தையெல்லாம் இப்போவும் நீ தான் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சிவபெருமான் என்ன பண்ணார், இப்போ தான் போகலை. அதனால் என்ன பண்ணினார், தனக்கு எய்த்தாப்பில் இருக்கிற நந்தி தேவர் இருக்கார், நந்தியை ஏவினர். நீ போய் அந்த பசுவை என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு. உடனே நந்தி தேவர் என்ன பண்ணார், ஒரு ஆக்ரோஷமான காளையாக அந்த பசு இருக்கிற இடத்துக்கு எதிர்த்துன்னு வந்தால் இந்த மாய பசுக்கும் நந்தி தேவதரான காளைக்கும் பிரமாதமாக சண்டை நடக்கிறது. இப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்கிறதே இது யார் வெல்லுவா அப்படிங்கிற ஒரு ஜனங்கள்லாம் பார்க்குறவாளுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அந்த சமயத்தில் நந்தி தேவர் என்ன பண்ணினார், இந்த மாய பசுவை வதமும் பண்ணக்கூடாது, ஆனால் அதை அடக்கணும். அதுக்காக என்ன பண்ணார், ஒரு அழகான காளை உருவமாக இருக்கா, நல்ல கட்டிலம் காளை அப்படிங்கிற மாதிரினா நந்தி தேவர் எப்படி இருப்பார், தன்னோட அழகை காமிச்சா இந்த மாய பசு என்ன ஆயிடுத்துன்னு, இந்த காளையோட அழகை பார்த்து மயங்கி அப்போது அது கொஞ்சம் ஆக்ரோஷம் குறைஞ்சதோ இல்லையோ அதை கீழே தள்ளினர், முட்டி கீழே தள்ளி அதை என்ன பண்ணார்னா மலையாக ஆக்கிவிட்டார். இன்றைக்கும் மதுரைக்கு பக்கத்தில் பசுமலை இருக்கிறது இதுதான். இப்படி அந்த மாய பசுவை வதமும் பண்ணலை, ஆனால் அதை கல்லாக்கி அடக்கி இந்த மாயையை ஜெயிச்சார் அப்படின்னு நமக்கு அது சொல்கிறது. அப்படி இந்த பசு தான் மலையாக இருந்ததுனால பசுமலை அப்படின்னதுக்கு இந்த நந்தி தேவர் என்ன பண்ணார் அப்படின்னார், அவரும் குன்று மாதிரி மலையானார். அப்படி ஆன மலை தான் அழகர் மலை, சோலை மலையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேரே ரிஷபமலை தான். அது ரிஷபமே மலையாக இருக்கிறதுனால இது அழகர் மலைன்னு அழகான பேராக இருக்குது. காரணம் என்னன்னு, இந்த பசுவை மாய்க்கிறதுக்கு என்ன பண்ணார், தன்னோட அழகை காட்டி தானே நந்திதேவர் அதை மயக்கினார், மோகிக்க செய்தார். அதனாலேயே இதுக்கு அழகர் மலைன்னு இருக்கு போல இருக்குது. இப்படி இந்த ரிஷபமும் மலையாச்சு. உடனே அப்புறம் சிவபெருமானோட ஆணையினால் அந்த மலையாக இருந்த ரிஷபம் தன்னோட யதாஸ்தானத்துக்கு வந்தது அப்படின்னு இந்த திருவிளையாடல் புராணம் சொல்கிறது. இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த மதுரை மாநாட்டுக்கு சைவத்திற்கு பல விதங்களில் அந்நியர்களால் என்னெல்லாம் கஷ்டம் வரத்தையெல்லாம் எப்படியெல்லாம் காப்பாற்றிருக்கார் அப்படின்னு பார்த்தா, யானையாக வந்தது அதிலேருந்து காப்பாற்றினர், பாம்பாக வந்தது காப்பாற்றினர், இப்போது மாடாக வந்தது காப்பாற்றினர், இன்னும் பல விதத்தில் என்னெல்லாம் காப்பாற்றப்பட்டது திருவிளையாடல் புராணங்களில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த சனாதன அந்த சைவ மதத்திற்கு ஒவ்வொரு காலகட்டங்களில் என்னெல்லாம் சோதனை வந்தது
அந்த சோதனையெல்லாம் சிவபெருமான் அருளால் எப்படி ஜெயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக சிவபெருமான் என்ன பண்ணி வச்சுருக்கார், மதுரை மாவட்டத்தை சுற்றி அப்படின்னார். இது அத்தனையும் மலையாகவே வச்சுருக்கார். முன்னமே பார்த்தோம், யானை மலைன்னு இருக்குது, நாகமலைன்னு இருக்குது, பசுமலைன்னு இருக்குது, ரிஷபமலைன்னு இருக்குது. எல்லாத்தையும் அதாவது என்னென்ன சோதனை நடந்திருக்கு, அது எப்படி பக்தியினால் வெல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு மான்யூமெண்ட்டு இது இத்தனையும். இப்படி அந்த மாய பசுவை ஜெயிச்சார் அப்படின்னு சொல்கிறது. அதில் பார்த்தா இப்படி பல விதங்கள்லேயும் மாயையினால் இந்த தர்மத்திற்கு அறத்திற்கு கஷ்டம் வரத்தே, அதுலேருந்து பரம்பொருளான சிவபெருமான் எப்படி காக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். அதில் வேடிக்கை என்னென்ன, இவரை இந்த நாமம் மகாமாயாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னால் இருந்த நாமங்களில் அங்கங்கே சொல்லியிருக்கு, ஞானமே வடிவானவர், அறிவே வடிவானவர், தெளிவே வடிவானவர், இப்படிலாம் சொல்லியிருக்கா. மாயைன்னா என்ன, அறியாமை, இருள். இருளை எப்படி போக்குறது, என்ன, வெளிச்சத்தினால தான் போக்க முடியும். அறியாமையை எப்படி போக்குறது, அறிவினால தான் போக்கலாம். அறியாமையில் நான் ஏதோ தப்பு பண்ணுறேன் அப்படின்னா அந்த அறியாமையை தெளிவை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னு நமக்கு அறிவை புகட்டணும். எதுக்கு மனிதனுக்கு அறிவு வேணும், அறிவு வேணும், படிப்பு வேணும், அறிவு வேணும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னார். அப்போ தான் நம்மளோட சுய அறிவினால் எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டது, எது வேணும், எது வேண்டாம், எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால தானே அறிவு வேணும், அறிவு வேணும், அறிவு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன. அதைத்தான் வேதம் என்ன சொல்கிறது, அந்த அறிவுங்கிறது எப்படி இருக்குன்னு, பிரஜானம் பிரம்ம, இதான் வேதம் சொல்கிறது. அந்த தெளிந்த தெளிந்த அறிவே பரம்பொருள் அப்படின்னு வேதம் சொல்கிறது உபனிஷத்தில். அவர் ஞானமே வடிவாக இருக்கிறதுனால அவரால் தான் அந்த மாயை இருளையும் போக்க முடியும். சரி, இப்போது இங்கே மாயைன்னு தான் சொல்லியிருக்கு, ஆனால் அவர் மாயையை போக்கக்கூடிய இருளாக இருக்கார். அப்படின்னா எப்பொழுதுமே நீங்கள் விளக்கில் பார்த்தோம் அப்படின்னா விளக்கு இருக்கிற பக்கம்லாம் வெளிச்சம் இருக்குது, அந்த விளக்குக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு இருக்கும். எரியிற விளக்கை பார்த்தோம் அப்படின்னா அந்த விளக்கை சுற்றி பிரகாசமாக இருக்கும், வெளிச்சம் இருக்கும். அது உள்ளுக்குள்ளே பார்த்தாக்க சின்னதாக ஒரு கருப்பு தெரியும். கவனித்து பார்த்தோன்னா தெரியும். இதுலேருந்தே தெரியறது இந்த அறிவுக்குள்ளேயே இந்த அறியாமையும் அடக்கம். அந்த அறியாமையை போக்குறதுக்கு இந்த அறிவு தான் ஒரே மருந்து. அதனால தான் இவர் என்ன பண்ணுறார், ஞானியாகவும் இருக்கார், அந்த மகாமாயை அடக்கிக்குள்ளே உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கிறவராகவும் இருக்கார். அதனால தான் மகாமாயாய நமஹா, மாபெரும் மாயை வடிவினர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நீங்கள் ஒவ்வொரு தரத்துலையும் பார்த்தா ஒவ்வொரு நாமாலையும் இப்படி தான் சொல்லிட்டு வருது. அதே மாதிரி முன்னமே சொன்னேன், இவரோடது பிருகதீஸ்வராக இருக்கிறதுனால எல்லாமே எப்படி இவரோட அங்கங்கள்லாம் பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு. அதில் பார்த்தோன்னா 482 மகாதந்தாய நமஹா அப்படின்னு இருக்குது. மகாதந்தம் அப்படின்னா, தந்தம்னா பல்லு, பெரிய பெரிய கோரப்பற்களை உடையவராக இருக்கார். அதே மாதிரி 483 மகாதம்ஷ்ட்ராய நமஹா அப்படின்னு இருக்குது. தம்ஷ்டம்னா கோரப்பல்லு, தந்தம்னா வெறும் பல்லு, எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. இப்படி எல்லாம் பெருசாக இருக்கிற அந்த பிருகதீஸ்வரோட பெருமையும் பெருசாக இருக்கா. அது என்னங்கிறது தொடர்ந்து வர நாமங்கள் மூலியமாக பார்க்கலாம். ஓம் நம சிவாய.